ரீசெண்டா அமெரிக்கால இருக்கிற ஒரு அபிஷியல் லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க சைனாவை எப்படியோ வளர விட்டோம் எக்கனாமிக்கல் ரீதியா, அந்த தப்ப நாங்க திரும்ப செய்ய மாட்டோம் இந்தியாவுக்கு. நாங்க இந்தியாவை அடிமையாவே தான் வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாஸ் ரைஸ் இஸ் அன்ஸ்டாப்பபிள். கண்ட்ரியோட ரைஸ் அப்படிங்கிறது இஸ் டிட்டர்மைன்ட் பை அவர் ஓன் ஸ்ட்ரென்த், நாட் பை மிஸ்டேக் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்மளுடைய கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டும் நம்மளுடைய கண்ட்ரியோட ரைஸும் நம்ம கண்ட்ரியை பொறுத்துனது. அடுத்தவங்க மிஸ்டேக் பண்றதுனால அதுல நாங்க பெருசாகிறோம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜெய்சங்கர் பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. கேட்கறதுக்குலாம் நல்லாதான் இருக்கு. பட் நம்ம எங்கேயோ போய் அமெரிக்கால சிக்கிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் திரும்ப திரும்ப எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காக்கார இந்தியாவை ஏதோ ஒரு வழியில ரூல் பண்ணிட்டும் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.